கலைஞர் தொலைக்காட்சியின் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். தென்காசி குற்றாலம் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான இடம். அதனால தான் மகிழ்ச்சியான ஒரு தலைப்பை இன்னைக்கு தீபாவளிக்கு எடுத்திருக்கிறான். மதிநுட்பத்துடன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வழி நடத்துபவர் கணவனே அப்படிங்கிற அணியில் 3 பேர், மனைவியே அப்படிங்கிற அணியில் 3 பேர். கணவன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கங்க. அதுக்கு என்ன பொருள் சொல்லுவாங்க? கண் அவன். ஒரு குடும்பத்தின் கண் போல இருப்பதால் கணவன். மனைவி மனையை ஆள்பவள், அதனால மனைவி. ஆண் பெண் அப்படின்னு வச்சான் பாருங்க. அந்த ஆண்கிற எழுத்தை பாருங்க, வார்த்தையை பாருங்க. ஆங்கிறது உயிரெழுத்து, இன்னுங்கிறது மெய்யெழுத்து. உயிரும் மெய்யும் மட்டும் இருப்பவன் தான் ஆண். பெண்ணுங்கிறதுல பேங்கிறது உயிர் மெய்யெழுத்து. ஒரு உயிரையும் மெய்யையும் கலந்து உயிர் மெய்யோடு ஒரு குழந்தையை உருவாக்குபவள் பெண். அதனால தான் தமிழன் உயிரெழுத்தோட ஆண் அப்படின்னு வச்சுட்டு உயிர்மெய் எழுத்தோட பெண்ணை சேர்த்து வச்சான். தமிழனுடைய அந்த வார்த்தைகள் இவ்வளவு பொருள் பொதிந்து இருக்கும்.